என்னதான் சிட்டி பரபரப்பா ஏங்கிட்டு இருந்தாலும் காதலும் ஒரு பக்கம் பரபரப்பா ஏங்கிட்டு தாங்க இருக்கு. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு வலிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வழி தெரியாம விழிப்பிதிங்க நிற்கிறான் பாருங்க. அவன் என்ன பண்றான்னு இப்ப பார்ப்போம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகல. ஏங்க? எஸ், என்ன வேணும்? ப்ளீஸ் இதை கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? என்ன லவ் பண்றீங்களா? ஆமாங்க. நீங்க என்ன லவ் பண்றது இருக்கட்டும், அதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? யாருங்க அவரு? உங்க பிரதரா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம்லாம் ஆகல, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். அப்பாடா, நான் கூட கல்யாணம் தான் ஆயிடுச்சு, கோர்ட்டு கேஸ் டைவர்ஷன் ஆகணும்னு பார்த்தேன். இப்போ நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எத்தனை மாசமா என்ன ஃபாலோ பண்றீங்க? 1 மாசமா ஃபாலோ பண்றேங்க. அவன் எத்தனை வருஷமா என்ன லவ் பண்றான் தெரியுமா? அவன் லவ் சொன்ன விதம் தெரியுமா உனக்கு? பார்த்த உடனே ஒரு பொண்ணை எப்படி பிடிக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. பின்ன இவ்வளவு அழகு கொட்டி கிடக்கிற இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறமா நம்ம விருப்பத்தை சொல்ல முடியும்? ஏற்கனவே கையும் ஓடல, காலும் ஓடல, இப்ப மனசும் ஓடல. சுரேஷ், இதோ வந்துட்டேன் சார். கண்ணுல தூசு விழுந்தா கூட சிமிட்டாம என்னையே பார்த்துட்டு இருப்பான். எப்படியோ என் நம்பரை கண்டுபிடிச்சு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் தான் எனக்கு தெரியும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட காதல் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா நான் கால் பண்ண கூட பயந்துகிட்டே எடுக்க மாட்டான். ஆனா நேர்ல பார்த்தா பயப்படுவான். அந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ கிரியா இல்ல போலீஸ்ல சொல்லவா? போலீஸ் யூடிசிங் அது இதுன்னு சொல்லி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க. வேணும்னா இந்த கடையை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு கூட போயிடுறேங்க. ஊரை விட்டு போயிடுவேன், ஆனா என்ன விட்டு போயிடுவியா? ஹாய். 10 மணிக்கு தானே கடை ஓப்பன்? ஏன் இவ்வளவு சீக்கிரம் வர சொன்ன? 10 மணிக்கு கடை ஓப்பன் எனக்கு தெரியாதா? நீ என்ன லவ் பண்றியா இல்ல நான் உன்னை லவ் பண்றேனானே தெரியல. வா வந்து உட்காரு. சூப்பர் லவ்ங்க உங்க லவ். சொல்லு. போனை கட் பண்ணுடா. அதுவும் நான் தான் சொல்லணுமா? வாடா, வந்துட்டே தான் இருக்க. வா. என்னடா சைக்கிளுக்கு கூட பயந்துக்கிற?
பயங்கர வெயிலா இருக்குல்ல? ஆ, அப்படியா? ம், அங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ம், சரி. டே பட்டிக்காடு, மீசை காசிய பாரு, மோனிஷா கேக்குதா? நீ மட்டும் என்ன, என்னைக்கு நீ லூசார் விட்டியோ அன்னையில இருந்து உன் பின்னாடி என்ன லூசா அலைய வைக்கிறல்ல? ஹலோ அப்பா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருடா. மாப்பிள்ளை வீட்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வராங்க. என்ன சொன்னாலும் அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னை இப்படி ஆகிட்டல்ல. நீ தான் என் உயிர்னு இருந்த, நீயே இல்லையே. அப்புறம் இந்த உயிர் எதுக்கு? இந்த உலகத்துல இன்னசென்ட்னு ஒரு வர்க்கம் இருக்கு, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பாரு, நேத்து கூட ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பொண்ணு ஈவ்டீசிங்காக தற்கொலை பண்ணிக்கிட்டா. இளிச்சவாயன் இளிச்சவாயன்னு சொன்ன, கடைசியில நீயே என்ன இப்படி இளிச்சவாயன் ஆகிட்டல்ல. அப்பா தொல்லை தாங்க முடியல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பொண்ணு பார்க்க வராங்க, இதத்தான் சொன்னேன். அதுக்குள்ள நீயே போனை கட் பண்ணிட்ட. என்னமோ நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன மாதிரியும் எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன மாதிரியும் நீயே ஃபீல் பண்ணிக்கிற. என்னடா சொன்ன? சாக போறேன்னு சொன்னியா? வா, நானே உன்னை சாகடிக்கிறேன், வாடா. ஏதோ எனக்கு மட்டும் லவ் இல்லாத மாதிரி. எல்லாத்துக்கும் அவசரம் இல்ல? உண்மையான காதல் என்றென்றும் ஓர் அணையாவில்